जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். மகேந்திரநாத் குப்தருடைய முதல் சந்திப்பு முடிஞ்சது. அவருடைய ரெண்டாவது விசிட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்போ நடந்ததுனாக்கா, அவர் டேட்டு போடல, மார்ச் 1882 அப்படின்னு போட்டிருக்கிறார். அது 1 வீக் கழித்து வந்தாரா இல்லை 2 வீக்ஸ் கழித்து வந்தாரா தெரியல. அது நமக்கு தேவையில்லை. நமக்கு முக்கியமாக தேவை ராமகிருஷ்ணன் என்ன சொன்னார், அன்னைக்கு மகேந்திரநாத் என்ன கேட்டார், இதை நாம் தெரிஞ்சுக்கலாம். மார்ச் 1882 1882 இரண்டாம் முறையாக மகேந்திரநாதர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை தரிசிக்க வந்தபோது அவர்னாக்கா ராமகிருஷ்ணர் தமது அறைக்கு தென்கிழக்கில் உள்ள வராண்டாவில் சவரம் செய்து கொள்ள தயாராக இருந்தார். காலை 8 மணி, இன்னும் குளிர் இருந்தது. அப்போல்லாம் இந்த பார்பர் ஷாப் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கூட நீங்கள் கல்கத்தாலாம் போனீங்கன்னாக்கா, அந்த கோல் பார்க் நம்முடைய சென்டர் ஒன்று இருக்குது, ஹார்ட் ஆஃப் த சிட்டி. அதெல்லாம் அங்கே மாடியிலேருந்து பார்த்தா கீழே ஃபுட்பாத்லேயே உட்காந்து ஷேவ் பண்ணிகிட்ருப்பாங்க பார்பர்ஸ். அங்கே இது ரொம்ப காமன் திங். நமக்கு இங்கே அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு கடை அதெல்லாம் இருக்குது. ஸோ நான் ரொம்ப ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சர்வசாதாரணமாக அவங்க பாட்டு பஸ்ஸு போயிட்டுருக்கோம், லாரி போயிட்டுருக்கோம், என்னென்னமோ போயிட்டுருக்கோம், ஜனங்களும் போயிட்டுருப்பாங்க, ஃபுட்பாத்தில் கூட நடந்துகிட்ருப்பாங்க. இவர் பாட்டு கண்ணும் கருத்துமாக வேலை செஞ்சுட்டே இருப்பார், வெட்டிடாமல். ஸோ அந்த மாதிரி சவரம் செய்து கொள்ள தயாராக இருந்தார் ராமகிருஷ்ணர். காலை 8 மணி, இன்னும் குளிர் இருந்தது. மார்ச் மாதம் அப்படிங்கிறப்போ மார்ச் ஒரு 15-20 வரைக்கும் குளிர் இருக்கும். டெல்லி, பிருந்தாவன் அங்கெல்லாம் போனாக்கா ஏப்ரல் 15 வரைக்கும் கூட குளிர் இருக்கும். அதுக்கப்புறம் சம்மர் கொளுத்தும். இங்கே மார்ச் மாதம் வேலூர் மடத்தில் சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, துர்கா பூஜை அக்டோபர் நவம்பரில் வரும். துர்கா வந்துட்டா அப்படின்னாலே, துர்கா இமயமலையிலேருந்து வரா. ஏன்னா புகுந்த வீடு அது இல்லையா. அங்கேருந்து வர்றப்போ அங்கே இருக்கக்கூடிய பனியையும் எடுத்துகிட்டு வந்துடுவான். நமக்கெல்லாம் குளிர் ஆரம்பிச்சிடும். அக்டோபர் நவம்பர்லேருந்து குளிர் ஆரம்பமாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். இந்த பிப்ரவரி மார்ச்சில் சிவராத்திரி வரும். சிவராத்திரி ஏன் அப்படின்னாக்கா, சிவன் துர்கையை அழைச்சிட்டு போயிடுறார், பனியும் போயிடும் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. உடனே அப்போ சம்மர் ஆரம்பமாகும் அப்படின்னு ஒரு வேடிக்கையாக நம்ம சாதுக்கள் சொல்லுவாங்க. ஸோ இன்னும் குளிர் இருந்தது. எனவே சால்வை போர்த்தி கொண்டிருந்தார். ஷால் போர்த்திக்கிட்டு ஷேவ் பண்ணிகிட்ருக்கிறார். அந்த ஷால்வை எப்படி இருக்குனாக்கா, சிவப்பு கரை இருந்தது அப்படின்னு. சிவப்பு கரை போட்டாக்கா ராஜசிக் நேச்சர் அப்படின்னு அர்த்தம். சில பேர் சில கலரை செலக்ட் பண்ணுவாங்க, எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு. தட் ஷோஸ் தேர் மைண்ட் செட். உள்ளே எப்படி இருக்கோ அது அப்படியே வெளியில் தெரியும் அப்படிப்பாங்க. சில பேர் கருப்பு ட்ரெஸ்ஸே போடுவாங்க, அது தாமச குணம். சில பேருக்கு ஒயிட் கலர் பிடிக்கும், சில பேருக்கு இந்த காவி கலர் பிடிக்கும். நான் டி நகரில் இந்த சம்மர் கேம்பை நடத்திட்டு இருந்தப்போ ஒரு 10 வயசு பெண் குழந்தை, ரொம்ப நல்ல லட்சணமாக இருப்பாள், அந்த கேம்பில் சேர்ந்துருந்தேன். மினிமம் ஏஜே அங்கே 10 தான்.
ஒரு 4-5 நாள் பழகினோடனே என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா. ஒரு நாள் பக்கத்தில் கேம்ப்பு முடிச்சுட்டு போகிறப்ப பக்கத்தில் வந்து நின்றுட்டு, "சுவாமிஜி, ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன் கொஸ்டின்" அப்படின்னா. "என்ன கேளு" அப்படின்னு. "ஒய் யூ ஆர் புட்டிங் த சேம் ட்ரெஸ் எவ்ரிடே?" ஏன்னா நேற்று பார்த்தாலும் இதே கலர், நாங்கள் விதவிதமாக போட்டு வரோம். நேற்றும் இதே காவி, இன்றைக்கி இதே காவி, துவைக்கிறதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஒய் யூ ஆர் புட்டிங் ஆன் த சேம் கலர் அப்படின்னு. இப்போ என்ன சொல்ல முடியும் 10 வயசு குழந்தைகிட்ட? நான் சொன்னேன், பிகாஸ் ஐ லைக் திஸ் கலர் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த பொண்ணு சொன்னால், ஐ ஆல்சோ லைக் இட், கேன் ஐ புட் ஆன் அப்படின்னுது. என்ன சொல்கிறது இப்போ பதில்? யூ கெட் பர்மிஷன் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ் அப்படி சொல்லி அனுப்பி வச்சேன் இல்லையா? ஏன்னா நம்ம சாரதா மடத்தில் ஜாயின் பண்ணணும் பெண்கள் அப்படின்னாக்கா அம்மா அப்பாவுடைய பர்மிஷன் வேணும், இல்லைன்னா சேர்த்துக்க மாட்டாங்க. நம்ம மடத்தில் அந்த மாதிரிலாம் இல்லை, வந்தாலே போதும் உள்ள தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சிவப்பு கரை இருந்தது அந்த ஷாலில். இதை ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் அப்படின்னாக்கா, ராமகிருஷ்ணருக்கு ராஜச நேச்சர் அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்குன்னு அதுக்கு கவலையே இருக்காது, அது பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். நாம் பார்த்து தான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நாம் தான் வந்து அந்த பாய்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணுவோம். இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உடனே அது சம் அட்ராக்ஷன் இஸ் டெவலப்ட். குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது, ட்ரெஸ் இருக்கா இல்லையா அது கூட தெரியும், அது பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மனநிலையில் இவர் இருக்கிறார் ராமகிருஷ்ணர். சிவப்பு கரையாக இருந்தாலும் சரி, பச்சை கரையாக இருந்தாலும் சரி, அவரை பாதிக்காது. இதை குறிப்பிடுறதுக்காக இவர் வந்து சிவப்பு கரை இருந்தது அப்படின்னு சொல்கிறார். மகேந்திரநாத்தை பார்த்ததும் ராமகிருஷ்ணர் கேட்குறார், "ஓ, நீ வந்து விட்டாயா? நல்லது, இங்கே உட்கார், பக்கத்திலே கீழே." பிறகு சாவரம் செய்து கொள்ள உட்கார்ந்தார். ஓ, தயாராக இருந்தார், இப்போ உட்கார்றார். அந்த ஆளும் வேலையை ஆரம்பிக்கிறான். இடையிடையே மாவுடன் பேசவும் செய்தார். உடம்பில் போர்வை, கால்களில் செருப்பு, சிரித்த முகம். இந்த சிரித்த முகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். சில குழந்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பாங்க, சிரித்த முகமாக இருப்பாங்க. சில குழந்தைகள் உம்முன்னு இருக்கும், பார்த்தா நமக்கே வந்து மூடு ஒரு மாதிரி ஆகும். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், இஃப் யூ ஆர் ஹேவிங் லாங் ஃபேஸ், லாங் ஃபேஸ்னாக்கா ரொம்ப நீளமான ஃபேஸ்னு இல்லை, கோபமான இறுக்கமான முகம். இஃப் யூ ஆர் ஹேவிங் லாங் ஃபேஸ், ஷட் யுவர் செல்ஃப் இன்சைட் தி ரூம், யூ ஹாவ் நோ ரைட் டு டிஸ்டர்ப் தி அவுட் சைட் வேர்ல்டு. அப்படி நம்ம முகத்தை பார்த்து எதிர்த்தாப்பில் வர்றவங்களுக்கும் மூடு போயிடும். சில சமயம் கூட நாம் சொல்லுவோம், கிளம்புறப்ப எதிர்த்தாப்பில் இவன் வர்றான்ப்பா அப்படி சொல்லுவோம். ஸோ சிரித்த முகத்தோடு வந்தாக்கா நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். ராமகிருஷ்ணன் எப்பவும் சிரித்த முகமாக இருக்கிறார். ஏன்னாக்கா உள்ளே வந்து ஆனந்தம் அப்படியே ததும்பி வழியுது, எந்த கவலையும் இல்லை, அம்மா இருக்கா பார்த்துக்கிறா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ சிரித்த முகம். பேச்சு எப்படி இருக்குது? கொஞ்சம் திக்கலோடு வரும் பேச்சு. இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் நீங்கள் கேள்வி கேட்டிங்கனாக்கா ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியாது. இது 2.5 வயசு 3 வயசு குழந்தைங்க கேட்டால் என்ன சாப்பிட்டேன், அது உடனே மேலே பார்க்கும். பெரிய என்னமோ ஐஸ்கிரீம் தியரியை கேட்ட மாதிரி அது உடனே யோசனை பண்ணி இன்னைக்கு இட்லி சாப்பிட்டேன் அப்படிங்கும். பாடி கான்ஷியஸ்னஸ்ஸே குழந்தைங்களுக்கு இருக்காது, சாப்பாட்டை பற்றி கேட்டால். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனோபாவத்தில் இருக்கிறதுனால பேச்சு கூட அந்த ஃப்ளூயன்சி இல்லை அப்படிங்கிறத இங்கே மகேந்திரநாத் எழுதுகிறார். அஃப்கோர்ஸ் நிறைய ரைட்டர்ஸ் கூட எழுதியிருக்காங்க, ராமகிருஷ்ணர் பேச்சு வந்து கொஞ்சம் திக்கி வர்ற மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னாக்கா மனசை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே கொண்டு வந்து பேசுகிறார். நமக்கு ஃப்ளூயண்ட்டாக வருது ஏன்னாக்கா கீழே இருக்குது, மனசு ஈஸியாக வந்துடுது. அவர் ஏதோ ஒரு நினைப்பில் இருக்கிறார், இறை நினைப்பில் இருக்கிறார். அதை கீழே கொண்டு வந்து பேசுகிறப்ப சில வார்த்தைகள் வந்து சரியாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த திக்கலுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்புறம் ராமகிருஷ்ணன் கேட்குறார் மகேந்திரநாத்திடம், ஆமாம், உன் வீடு எங்கே இருக்கிறது? கல்கத்தாவில் அப்படின்னு மகேந்திரநாத் சொல்கிறார். ராமகிருஷ்ணன், இங்கே எங்கே வந்தாய்? மகேந்திரநாத், வராக நகரில் என் மூத்த சகோதரி வசிக்கிறாள்.
ஈஷான் கவிராஜரின் வீடு. அவங்க அக்கா அங்கே இருக்கா. அக்கோஸ் ஒரு சமயம் மகேந்திரநாத்துக்கு வந்து மனசில் ரொம்ப பிரச்சனை வந்தப்போ வீட்டை விட்டு வந்து இவங்க அக்கா வீட்டில் தான் தங்கி நைட்டு, அப்புறம் காலையில் கொஞ்சம் மனசு தேர்ந்ததுக்கப்புறம் போனார் அப்படின்னு அவருடைய லைஃப்பில் வரும். அந்த மூத்த சகோதரி அக்கா வந்து அங்கே இருக்கிறார். ஈஷான் கவிராஜரின் வீடு அப்படி சொன்னோடனே ராமகிருஷ்ணன் வந்து, ஓ ஈஷானின் வீட்டிலா? கேசவர் எப்படியப்பா இருக்கிறார்? மிகவும் நோயுற்று இருந்தாரே. ஈஷான் வீடுனாக்கா அப்போல்லாம் வந்து இப்போ கூட ஊரில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் வந்து பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் யார் இருக்காங்க தெரியுமோ தெரியாதோ, ஊர்லெலாம் பார்த்தாக்கா அந்த தெருவில் இருக்கிற எல்லா வீட்டு ஜனங்களை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம். யார் வேணால் எந்த வீட்டில் வேணால் போகலாம். அதுவும் குழந்தைங்க வந்து எந்த வீட்டில் வேணால் புகுந்து விளையாடும், யார் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. பெரியவங்க கூட போகலாம், எனி டைம். ஏடிஎம் மாதிரி, ஆல் டைம் ஏடிஎம், ஏடிவி, ஆல் டைம் விசிட், எங்கே வேணால் போகலாம். அந்த மாதிரி ஈவன் ஊரில் கூட பார்க்கலாம். ஸோ ஈசானின் வீட்டில் கேசவர் வீடு அங்கே பக்கத்தில் இருக்குது. கேசவர் எப்படியப்பா இருக்கிறார்? மிகவும் நோயுற்று இருந்தார். அவருக்கு பலவிதமான வியாதிகள் வந்துருச்சு கேசவருக்கு. இங்கிலாந்து போய் விக்டோரியா மகாராணி கூட பேசக்கூடிய நபர், அவ்வளோ பவர்ஃபுல் ஸ்பீக்கர். சொல்லப்போனால் அவருடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டு தான் நரேந்திரநாத், ராக்கால் இவங்கெல்லாம் வந்து ராமகிருஷ்ணன்ட்ட வர்றாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஸ்பீக்கர். அவர் பேசினா ஜனங்களை அப்படியே அட்ராக்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டவங்க சொல்லுவாங்க. ராமகிருஷ்ணரே வந்து ஒரு இடத்துல சொல்கிறார், நரேந்திரநாத்தையும் கேசவரையும் கம்பேர் பண்ணி பேசுகிறப்போ, கேசவன் கிட்ட ஒரே ஒரு கலை தான் இருக்குது, நரேந்திரன் கிட்ட அதை போல் 18 கலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ நரேந்திரநாத் கேட்டுட்டு சொல்லுவார், என்ன பேசுகிறீங்க? கேசவர் வந்து வேர்ல்ட் ரினவுண்ட் ஸ்பீக்கர். விக்டோரியா மகாராணி எங்கே அந்த அம்மாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. சச் அ பவர்ஃபுல் பர்சனாலிட்டி. எனக்கு சாப்பாடே இல்லை, வேலையும் கிடைக்கல, நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன போய் கேசவனோட உயர்ந்தவன் அப்படி சொல்கிறீங்க? இதெல்லாம் சொல்லாதீங்க, ஜனங்க உங்களை தப்பாக பேசுவாங்க அப்படின்னு நரேந்திரநாத் சொல்லுவேன். இந்த கலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, ஸ்பெஷல் கிரேஸ் பை காட், விபூதி அப்படின்னு சொல்லுவார் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில். இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். சில பேருக்கு அந்த டேலண்ட் வந்து அதிகமாக வெளிப்படும். இந்த மியூசிக் இதில், கிரிக்கெட் ஃபீல்டில், மேத்தமேட்டிக்ஸில், கம்ப்யூட்டர்லாம் பார்த்தாக்கா, நம்ம சாரதா பீட்டில் ஒரு சாமி இருக்கிறார். அவர் கம்ப்யூட்டரில் வந்து எக்ஸ்பர்ட். அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஒரு தடவை ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. அவங்க யாரையோ டெக்னீஷியன் எல்லாம் வச்சு அதை சரி பண்ண பார்க்குறாங்க, முடியலை. ஸோ அந்த கம்பெனிக்காரங்க எப்படியோ இவருடைய பேரை தெரிஞ்சுக்கிட்டு இவரை வந்து காண்டாக்ட் பண்ணி வந்திருக்காங்க, அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு. இவர் சாரதா பீட்டில் உட்காந்துக்கிட்டே 5 நிமிஷத்தில் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணார் அப்படின்னு நிகழ்ச்சி. அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு விபூதி. சில பேர் நல்லா பாடுவாங்க, பாட ஆரம்பித்தாக்கா கேட்டுகிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு நல்ல பேச்சு வரும், சில பேருக்கு எழுத வரும், சில பேருக்கு டிராயிங் வரும். இது எல்லாமே வந்து விபூதி. அந்த மாதிரி கேசவருக்கு வந்து ஜனங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கலை. நரேந்திரனுக்கு அதை விட 18 கலைகள் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்வார். ஸோ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த மனிதர் கேசவர். ஸோ அவருக்கு வியாதி வந்திருக்கு. அதனால் ராமகிருஷ்ணன் வந்து கொஞ்சம் கவலைப்படுறார். கேசவர் எப்படி எப்போ இருக்கிறார்? நோயுற்று இருந்தாரே. மகேந்திரநாத் வந்து சொல்கிறார், நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன், இப்போது குணம் அடைந்திருப்பார் என்று நினைக்கிறேன். கேசவரும் மகேந்திரநாத்தும் தூரத்து உறவு. மகேந்திரநாத்தின் மனைவிக்கு கேசவர் வந்து அண்ணன் முறை வேணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். தூரத்து உறவு அது. ஸோ அடிக்கடி பார்க்குறதில்ல, எப்போ ஒரு தடவை விசிட் பண்ணுவாங்க. அதனால் அப்படி சொல்கிறார், இப்போது தேறி இருப்பார் நினைக்கிறேன் அப்படின்னு. உடனே ராமகிருஷ்ணன் சொல்கிறார், கேசவர் குணமடைவதற்காக தேவிக்கு, மா காளிக்கு இளநீரும் சர்க்கரையும் படைப்பதாக நான் வேண்டிக் கொண்டேன். அந்த ஒரு சம்பிரதாயம். அங்கே ஒரு காளி கோயில் இருக்குது. அந்த காளி கோயிலில் நான் போய் பார்த்துருக்கேன். அங்கே வந்து ஏதாவது உங்களுக்கு பிரார்த்தனை இருந்தாக்கா இந்த வேண்டுதல், ஒரு இளநியில் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுக்கணும். இந்த ஒரு வேண்டுதல் செஞ்சாக்கா அது நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை.
இந்த நம்பிக்கை வந்து எப்போவுமே வந்து நம்பிக்கைக்கு வந்து கை தான் இருக்குது, கண் கிடையாது அப்படிம்பாங்க. கை நம்பிக்கை, கை உண்டு கண் கிடையாது. ஏன்னா குருட்டு நம்பிக்கை அப்படின்னு சில பேர் விஷயம் தெரியாத புத்திசாலிகள் சொல்லுவாங்க, இதெல்லாம் குருட்டு நம்பிக்கை அப்படிம்பாங்க. கண்ணு கிடையாது, ஆனால் கை உண்டு. கையை வச்சு நீங்கள் என்ன வேலை வேணால் செய்யலாம். நம்பிக்கை இருந்தாலே போதும், நிச்சயமாக வெற்றி அடையலாம் அப்படின்னு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கை அங்கே இருக்குது. இவரும் அதை வேண்டிக்கிறார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இவர் பரமஹம்சர், கடவுளையே பார்த்து பேசினவர், காளியே பார்த்து பேசக்கூடியவர். கேசவரை பற்றி கேட்டிருக்கக்கூடாதா? என்னம்மா அவருக்கு சரியாகுமா ஆகாது அப்படின்னு சொன்னால் கேட்டாக்கா காளி சொல்லிட போகிறான். ஆனால் அதை விட்டுட்டு இவர் வேண்டிக்கிறார் இன்னொரு காளிக்கிட்ட போய். இது எதுக்காக அப்படின்னாக்கா, இதெல்லாம் வந்து நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகள், பழக்க வழக்கங்கள். இதை வந்து எதுக்காக இவர் பண்ணுறார் அப்படின்னாக்கா, இதை பார்த்து நாம் எல்லாரும் கற்றுக்கணும். இந்த பிரார்த்தனை செய்கிறது வேண்டுதல், அதுக்கு பேர் வந்து பிரார்த்தனை வந்து தமிழில் வந்து வேண்டுதல் அப்படி சொல்லுவாங்க. ராமகிருஷ்ணானந்த மகாராஜருடைய அம்மா பாவு சுந்தரின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா பேர். தன்னுடைய பையனுக்கு, சின்ன பையனுக்கும் என்னமோ உடம்பு சரியில்லை சின்ன வயசில். அப்போல்லாம் இவ்வளோ மருந்து வசதி இதெல்லாம் கிடையாது. அவங்க இருந்தது வந்து மாயிலிச்சா அப்புறம் சொல்லி ஒரு கிராமம், மருத்துவ வசதி இல்லாத ஒரு கிராமம். அப்போது துர்கா கிட்ட வேண்டிக்கிறாங்க அந்த அம்மா, அம்மா இந்த பையனுக்கு குணமாயிடுச்சுனாக்கா என்னுடைய வலது கையை வந்து உன்னுடைய சேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் வேண்டுதல் பாருங்கள். கடைசி வரைக்கும் இந்த கை வந்து பூஜை செய்கிறதுக்கு, பூ பறிக்கிறதுக்கு, மாலை கட்டுறது தான் யூஸ் பண்ணாங்க. சாப்பிட்றதுக்கெல்லாம் இந்த கையை யூஸ் பண்ணவே இல்லை. எவ்வளோ ஆச்சரியமான, எத்தனை வருஷம் அப்படி இருந்திருக்காங்க. தனக்குத்தானே வந்து பனிஷ்மெண்ட்டை வந்து வரவழைச்சிக்கிறது வேண்டுதல் மூலமாக. அப்படி செஞ்சால் நம்முடைய பாவங்கள் குறையுது, நல்ல காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி ராமகிருஷ்ணன் வந்து இதை காட்டுறதுக்காக நான் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நாம் கூட ஏதாவது கஷ்டம் வந்தால் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுக்கிறது நமக்கு நல்லது. அந்த பிரச்சனையை தீரும், நல்ல வழி பிறக்கும் அப்படிங்கிறது இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சொல்கிறார், சில வேளைகளில் அதிகாலையில் விழித்து கொண்டு அம்மாவிடம், அம்மா கேசவரை குணமாக்கிவிடு, அவர் இல்லாவிட்டால் நான் கல்கத்தாவுக்கு போகும்போது யாரிடம் பேசுவேன் என்று முறையிடுவேன். ராமகிருஷ்ணனுடைய மனசு வந்து நம்ம பார்த்துருக்கோம், எப்போவுமே வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும். இப்போ நமக்கே வந்து நம்ம லெவலுக்கு வந்து யார் பேசுகிறாங்களோ அவங்களோட தான் பேச பிடிக்கும். இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா என்னமோ தெரியாது. ரொம்ப மோசமான விஷயங்களை பேசுகிறத பார்த்தா நீங்களே கட் ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. எனக்கு கொஞ்சம் அவசரமாக வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு. அதுவும் இப்போ மொபைல் வந்ததில் இன்னொரு வசதி என்னென்னாக்கா, சும்மா வச்சு அமுக்கி வச்சுட்டு ஒரு ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நானே அந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சில பேர் வந்தால் கட் ஆகணும், ஒரு ஃபோன் வருது நான் அப்புறமா பேசுகிறேன் சொல்லிட்டு போயிடுறது. என்ன பண்ணுறது, ஹவு டு கட் இட் ஆஃப் தெரியலை. ஸோ ராமகிருஷ்ணனுடைய மனசு வந்து தெய்வீக விஷயங்களை பற்றியே பேசணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு மனசு. உலக விஷயங்களை பேசினாக்கா அவருக்கு அப்படியே வந்து நெஞ்சில் வந்து எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லுவார். கேசவர்கிட்ட போனாக்கா அவர் வந்து கேட்பார், வேதத்தை பற்றி கேட்பார், வேதாந்தத்தை கேட்பார், பக்தியை பற்றி கேட்பார், ஞானத்தை பற்றி கேட்பார். அதை பேசுகிறதே அவர் பிடிக்கும். அதனால் இவர் சொல்கிறார், கேசவரை குணமாக்கி விடு, இல்லைன்னா யார்கிட்ட போய் பேசுகிறது. ஏன்னா அப்போதைக்கு இந்த பசங்கள்லாம் வரல. அந்த மாதிரி நேரம் இந்த கவலைகள் வர்றப்போ ஒரு பெரியவர் சொல்கிறார், பாதி கவலைகள் கற்பனையானவை, மீதி கவலைகள் தற்காலிகமானவை, எனவே கவலைப்படாது அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்கிறார். பாதி கவலைகள் கற்பனையானவை, அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ, ஐயோ பொண்ணு போயிருக்கா காலேஜுக்கு, வர்றப்போ ஏதோ ஆகிடுமோ, இது ஒரு கவலை. பட் கற்பனை, ஆகாமல் இருக்கலாம், ஆகவும் செய்யலாம். மீதி கவலைகள் தற்காலிகமானவை, எந்த கவலையும் நின்னதே கிடையாது இல்லையா. இது வரைக்கும் இப்போது உங்களுக்கு ஆயிடுச்சு வயசு 50 கிட்ட, பிறந்ததுலேருந்து ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள், எத்தனை கவலை வந்ததுன்னு நினச்சி பாருங்கள், கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் எல்லாமே போயிடுச்சு. 10 வயசில் இருந்த கவலையை பார்த்து இப்போ நினச்சி சிரிக்கிறோம். சரி, இதுக்கெல்லாம் ஒரு சாதாரண பென்சிலுக்காக பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட அடின்னு அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி வேடிக்கையாக இருக்கும். 15 வயசில் வந்து கிரிக்கெட் பந்துக்காக வந்து பக்கத்து வீட்டு பையனை போட்டு அடித்து 10 நாள் பேசாமல் எல்லாம் இருந்திருக்கோம். இப்போ நினச்சி பார்த்தா சிரிப்பாக இருக்கும். தற்காலிகமானவை, எனவே கவலைப்படாது அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்வார். ராமகிருஷ்ணன் வந்து இங்கே கவலைப்படுறார்.
அதற்காகத்தான் இளநீரும் சர்க்கரையும் படைப்பதாக வேண்டினேன். ஏன் இந்த மாதிரி கல்கத்தா போனால் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாருனாக்கா, ஔவையார்மா பாடுவாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு. நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. இந்த சங்கதோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது சமஸ்கிருதத்தில். தமிழில் வந்து சேர்வார் தோஷம் அப்படிம்பாங்க. அதனால தான் வந்து செய்வன திருத்த செய் சேரிடம் அறிந்து சேர் அப்படின்னு அதே ஔவையாரமாக பாடுவாங்க. யாரு கூட நாம் சேர்றோமோ அதே மாதிரி தாட் கரண்ட் நமக்கு வரும். இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்பே உண்டு. டெல் மீ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஷல் டெல் அபவுட் யூ அப்படின்னு ஒரு செய். உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படி இருக்காங்க சொல்லு, உன்னை பற்றி நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, யார் கூட வந்து நாம் கம்பெனி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி திங்கிங், அதே மாதிரி டீலிங், அதே மாதிரி ஃபீலிங் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு பையன் நான் கோயம்புத்தூரில் பார்த்தேன். ஹாஸ்டல் பார்த்துட்டு இருந்தப்போ சீனிவாசன் ஒரு பையன் நாமெல்லாம் போட்டுட்டு ஹாஸ்டலில் வந்து சேர்ந்தான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதுக்கு. என்னை பார்த்தாலே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுவான். நான் கூட நினச்சேன்ப்பா ஒரு நல்ல பையன் வந்து சேர்ந்துருக்கான் அப்படின்னு நினச்சேன். 2 மாதம் 3 மாதம் போச்சு, நமஸ்காரம் பண்ணுறது நின்றுது. அப்புறம் பார்த்தாக்கா நாமும் போடுறது நின்றுது. அப்புறம் பார்த்தா லேட்டாக வர்றது ஆரம்பிச்சிது. அப்புறம் பார்த்தா அவங்கெல்லாம் ஊருக்கு போகிறது. இந்த மாதிரிலாம் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தா அவங்க அப்பா வந்து ஒரு நாள் நிற்கிறார். அவர் பாவம் கிழிஞ்ச வேஷ்டி கட்டிக்கிட்டு மேலே சட்டை கூட இல்லை, துண்டை கவர் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறார் என்கிட்ட கையை கட்டிக்கிட்டு. நான் சீனிவாசனுடைய அப்பா, வாங்க உட்காருங்க அப்படின்னாக்கா என் முன்னால் உட்காரக்கூட மாட்டேங்கிற, அவ்வளோ ஏழை. என்ன விஷயம் அப்படின்னாக்கா, பையன் பணம் கேட்டிருந்தான், கொண்டு வந்தேன்னு சொல்லி என்கிட்ட கொடுக்குறார். 6000 ரூபாவோ என்னவா. அப்புறம் எனக்கு வந்து டவுட்டு, பிரின்ஸ்பாலில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்போ என்ன ஏதாவது பணம் கட்டணுமா அப்படின்னு. இல்லை சாமிஜி, இப்போ பணம்லாம் இப்போ ஒன்றும் கட்ட வேண்டியது இல்லையே அப்படின்னு. அப்புறம் அந்த சீனிவாசனை பார்த்தா அவன் அன்றைக்கி வந்து வெளியில் போயிருக்கான், அவுட்டிங் ஈவினிங். நைட்டு வந்ததுக்கப்புறம் நான் பணத்தை வாங்கி வச்சுட்டு அவனுக்கு கேட்டால் அப்புறம் சொல்கிறான், இல்லை ஒரு மொபைல் வாங்கணும்னு சொல்லி பணம் கேட்டேன். அப்போ நான் நினச்சேன், எப்படி நல்ல விதமாக வந்த ஒரு பையன் சங்கதோஷம் மற்ற பசங்களோட சேர்ந்து இவனும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், அதுவும் பெற்றவங்கக்கிட்டே. அதனால் ஆல்வேஸ் கீப் யுவர் கம்பெனி வித் குட் பீப்புள். நல்லாரை காண்பதும் நன்றே. அவங்களோட இணங்கி இருந்தால் நல்ல கருத்துக்கள் நிறைய கிடைக்கும். திருடுறவன், பிக் பாக்கெட் அடிக்கிறவன் இவங்களோட பழக்கம் வச்சுக்கிட்டாக்கா அதே பழக்கம் வந்துடும். சில பேர் நல்ல பசங்க இருப்பாங்க, இந்த ஸ்மோக் பண்ணுற பசங்களோட கனெக்ஷன் வந்தோடனே இவனும் ஆரம்பிப்பான், கெட்டு போவாங்க. அந்த மாதிரி நான் கல்கத்தாவை போயிட்டாக்கா இந்த சாதாரண ஜனங்களோட பேச ஆரம்பித்தாக்கா அப்புறம் என்னுடைய மனசும் கீழே போயிடுமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் இந்த மாதிரி வேண்டிக்கிறார். ஸோ இளநீரும் சர்க்கரையும் படைப்பதாக வேண்டினேன் அப்படி சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார், அது சரி, குக் என்று யாரோ வெள்ளைக்காரர் கல்கத்தாவுக்கு வந்திருக்கிறாராமே. யாரோ ஒரு வெள்ளைக்காரர் வந்திருக்கான். அப்போ கல்கத்தாவில் நிறைய ஒயிட்ஸ் இருந்தாங்க, ஏன்னா இங்கிலீஷ் பீரியட் அது. கல்கத்தா வந்து கேபிட்டலாக இருந்தது. அப்போ அவர் லெக்சர் செய்கிறாராம், உனக்கு தெரியுமா? லெக்சர் செய்கிறாருனாக்கா அந்த காலத்தில் என்ன லெக்சர்னாக்கா ப்ரீச்சிங் கிறிஸ்டியானிட்டி, வேறு ஒன்றும் கிடையாது. நம்முடைய ஹிந்து மதத்தை பற்றி தப்பாக பேசுகிறது, இந்த நாமம் போடுறதை பற்றி கிண்டல் பண்ணுறது, குடுமி வச்சுக்கிறத பார்த்து சிரிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அதுலேருந்து தான் நம்ம ஜனங்க வந்து இதெல்லாம் வந்து நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மற்றவங்க சிரிப்புக்கு ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு குக்கு வந்து தப்பாக குக் பண்ணுறான். ஸோ அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறார். இது எதுக்காக அப்படின்னாக்கா, வள்ளுவர் சொல்லுவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு. நாம் கேட்டதை வந்து உடனே நம்பிடக்கூடாது, படித்ததை கூட உடனே நம்பிடக்கூடாது. அது சரியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் வெளிமடத்தில் இருந்தப்போ சாரதாதேவி சாரதாதேவி வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் எனக்கு வந்து ஒரு சீனியர் சாது சொன்னார். புத்தகத்தில் வராத ஒரு இன்சிடெண்ட், ஒரு சாதுவை பற்றி. அமெரிக்காவிலேருந்து ஒரு சாது வந்திருக்கார். எங்கள் குவார்ட்டர்ஸில் வந்து ஒரு டீ சாப்பிட்றப்போ என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார்.
அந்த பையனை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் இருந்து எனக்கு தெரியும், அமெரிக்காவில் இருந்தப்போ தெரியும். நான் இல்லை, அந்த பையன் இருந்தப்போ இந்தியா வந்திருந்தான். அவள் பேசுகிறது. ஸோ டீ சாப்பிட்டுட்டே வந்து இந்த பேச்சு வந்தப்போ இந்த நிகழ்ச்சியை சொன்னேன். அந்த பையன் வந்து இப்போ சாதுவாயிட்டார். அவர் கேட்குறார், வேர் இஸ் த ரெஃபரன்ஸ், கேன் யூ கிவ் மீ அப்படின்னு. இப்போ ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சுக்கிற பழக்கம் இந்தியர்களுக்கு உண்டா? கிடையவே கிடையாது இல்லையா? எல்லாம் காதில், இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுருவோம், சிலதை மட்டும் மனசில் வாங்கி வச்சுப்போம். ரெஃபரன்ஸ் ஐ டோன்ட் நோ, ஒன் சீனியர் சாது டோல்ட் மீ அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் சொல்கிறார், ஓ தட் வில் நாட் டூ. எனக்கு அமெரிக்காவில் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு நம்புவாங்க. இது ஒன் வே இட் இஸ் குட். ஏன்னாக்கா நம்ம நாட்டில் வந்து எவன் சொன்னதெல்லாம் நாம் கேட்டுட்டு அப்படியே வந்து அதை அப்படியே நம்பிட்டு அது வேறு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இன்னும் 10 பேருக்கு நாம் வேறு சொல்லிகிட்ருப்போம். அத்தன்டிக்காக இல்லையா அப்படின்னு பார்க்குறது இல்லை. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் கேட்குறார், உனக்கு தெரியுமா அப்படின்னு. தப்பான விஷயங்களை பரப்புனா அந்த பாவத்தில் நமக்கும் பங்கு உண்டு. அதனால் ஒரு விஷயம், யாரோ ஒரு மனுஷனை பற்றியோ இல்லை ஒரு பொண்ணை பற்றியோ தெரிஞ்சுக்கிட்டு நாம் பேசுகிறத விட, எனக்கு அதெல்லாம் நாம் அதிகமாக செஞ்சிட்டே இருக்கோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் சொல்லுவோம். நமக்கு ஏதாவது மோசமான ஒரு நிகழ்ச்சி தெரிஞ்சதுனாக்கா, நியூஸ் கிடச்சிதுனாக்கா உடனே அதை ஷேர் பண்ணுவோம். அது தப்பு. அதுக்காக ஒரு அறிஞர் சொல்கிறார், தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃபால்ஸ் இஸ் தி டிஸ்கவரி ஆஃப் தி ட்ரூத். எது தப்பு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே உண்மை எது அப்படின்னு புரிய வரும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நம்ம தப்பான விஷயத்திலே போயிட்டே இருக்கக்கூடாது, அது மாதிரி போகக்கூடாது. அதுக்காக மகேந்திரநாத்தை வந்து கேட்குறாரு. மகேந்திரநாத்தை ஏன் கேட்குறாருனாக்கா, அவர் கல்கத்தாவிலே வந்து ஸ்கூலுக்கு போகிறது, இங்கே போகிறது, அங்கே போகிறது எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இவர் தக்ஷிணேஸ்வர் விட்டு வெளியில் போகிறதே கிடையாது. அதனால் ஃபார் கிளாரிட்டி அவர் கேட்குறார், உனக்கு தெரியுமா? கேசவர் ஒரு முறை என்னை நீராவி படகில் அழைத்து சென்றார். அப்போது குக்கும் இருந்தார். இவர் பார்த்துருக்கார் வேறு, ராமகிருஷ்ணன். இது கேட்ட உடனே மகேந்திரநாத் சொல்கிறார், நானும் கேள்விப்பட்டேன், ஆனால் அவரது சொற்பொழிவை கேட்டதில்லை, அவரை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது. அவரும் ஒத்துக்கிறார். சும்மா வச்சு ஒரு கதை கட்டி விடாமல் எனக்கு அவ்வளோவா தெரியாது, நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன், கேட்டதில்லை அப்படிங்கிறார். உடனே ராமகிருஷ்ணன் வேறு ஒரு டாபிக் வரார், முக்கியமான ஒரு டாபிக். ஸ்ரீராமகிருஷ்ணன் பிரதாப்பின் சகோதரன் இங்கே வந்து சில நாட்கள் தங்கியிருந்தான். பிரதாப்னாக்கா அங்கே ஒரு ஆள் எப்பவும் தங்கியிருப்பான், பிரதாப் சந்திர ஹாஜ்ரா அப்படின்னு. வேலை வெட்டி இல்லாமல் அங்கே உட்காந்து மாலை உருட்டிக்கிட்டே இருப்பான். சில சமயம் ராமகிருஷ்ணன் வந்து கிண்டல் பண்ணிகிட்ருப்பான். இந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டே இருப்பான். எந்த பையன் போனாலும் ராமகிருஷ்ணன் வந்து விரும்ப மாட்டார், கூப்பிட்டுடுவார். எக்ஸப்ட் நரேந்திரன். நரேந்திரனும் பிரதாப்பும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சொல்லப்போனால் பிரதாப் சந்திர ஹாஜ்ராவுக்கு நல்ல கதி கிடைக்கணும்னு ராமகிருஷ்ணன் வேண்டிக்கிட்டதே நரேந்திரன். அவருக்கு அவ்வளோ பெரிய மனசு, கடல் போல் மனசு. ஸோ அந்த பிரதாப்பின் சகோதரன் வந்து சில நாட்கள் தங்கியிருந்தான். வேலை வெட்டி எதுவும் இல்லை, இங்கேயே தங்கிவிடப் போவதாக சொன்னான். ஒரு வேலையும் செய்யாமல் இங்கே உட்காந்துட்டு. ஏன்னா காளி கோயிலில் வந்து ராமகிருஷ்ணர் பார்க்க வந்திருக்கேன்னாக்கா அவங்க சாப்பாடு கொடுத்துருவாங்க. மத்தியானம் ஒரு சாப்பாடு, நைட்டு ஒரு சாப்பாடு, காலையில் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. நிம்மதியாக இருக்குது, குளிக்கிறதுக்கு கங்கா, எல்லா வசதியும் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி நினச்சிட்டு இங்கேயே தங்கிவிட போவதாக சொன்னான். மனைவி மக்களை மாமனார் வீட்டில் விட்டு வைத்திருக்கிறானா. குழந்தையெல்லாம் பெற்றுட்டு அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டான். அவங்க இப்போது மனைவியோட அப்பா வீட்டுக்கு மாமனார் வீட்டில் விட்டு வைத்திருக்கிறானா. இதை கேள்விப்பட்டதும் அவனை கடுமையாக திட்டினேன். சோம்பேறித்தனத்துக்கு ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை, உலக வாழ்க்கையில் கூட இடம் கிடையாது. ஒரு பையன் சொல்கிறான், என்னடா பண்ண போகிறேன்? எங்கள் அப்பா மாதிரியே பெரிய டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை. ஓ வெரி குட், உங்கள் அப்பா பெரிய டாக்டரா? இல்லை, அவரும் ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டால் போதுமா, அதுக்காக பாடுபடணும். வள்ளுவர் சொல்வார், நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் அப்படின்னு. நெடுநீர் அப்படின்னாக்கா தள்ளி போடுற பழக்கம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹாவ் திஸ் ஹேபிட். நல்லது அப்படின்னு தெரிஞ்சால் அது உடனே செய்யணும். நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு வந்து அப்புறம் பார்க்கலாம், இன்னும் 2 நாள் கழிச்சு இந்த வேலை முடிச்சுட்டா, அந்த வேலை எப்பவும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எது வரைக்கும்? நம்முடைய காரியம் முடிகிற வரைக்கும் காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டைம் வந்து நாம்
நாம் தான் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் நல்லது செய்கிறதுக்கு. ஸோ இது நெடுநீர்னாக்கா தள்ளி போடுற நேச்சர். மறவி மறந்து போகிறது நமக்கு வந்து ஹியூமன் மைண்டுக்குள்ளே ஒரு பெக்கூலியர் குவாலிட்டி என்னன்னாக்கா, மற்றவங்க செஞ்ச நன்மையை கூட நம்ம மறந்துடுவோம், தீமையை மறக்கவே மாட்டோம். இல்லை, யாரோ வந்து எப்போ திட்டியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு துரோகம் பண்ணியிருப்பாங்க, அதை அப்படியே கெட்டியாக பிடிச்சி வச்சுட்டு அது நமக்கு கெடுதல் தான் பண்ணும். அவங்க செஞ்ச நன்மையை ஞாபகம் வச்சுக்கிட்டாக்க நம்ம மனசில் வந்து நல்ல எண்ணங்கள் வரும். கெட்டது நினைக்கிறப்ப எந்த மாதிரி ரியாக்ஷன் வரும் பாருங்கள். அவனை அப்படின்னு அப்போவே பல்ல கட்டிப்பான், எப்போ 10 வருஷம் முன்னாடி நடந்திருக்கும், அவனை அப்படி சொல்லி. ஸோ அந்த பூதம் வெளியில் வர்றதுக்கு இது காரணமாக இருக்குது. கெட்டதை மறக்கணும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எவ்வளோ சொல்லி வச்சுருக்காரு சைக்காலஜி. திருவள்ளுவர் பெரிய சைக்காலஜிஸ்ட் அவர். நெடுநீர் மறவி, மடி துயில்னாக்கா சோம்பேறித்தனம், தூக்கம். இந்த நாளும் யார்கிட்ட இருக்கோ, இந்த நாளுமே வந்து யார்கிட்ட இருக்குனாக்கா, கெட்டு போகின்றவர்கள் விரும்பி ஏறுகின்ற மரக்கலம் அப்படின்னு அவர் சொல்கிறார். வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல உன்னதமான நிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை இல்லாதவங்க ஏறக்கூடிய படகு இந்த நாளும் அப்படின்னு சொல்லுவார். அதை இவர் சொல்கிறார், இதை கேள்விப்பட்டதும் அவனை கடுமையாக திட்டினேன். ஆன்மீகம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு என்ன ஒரு இதுனாக்கா, இந்த திருவண்ணாமலையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் தெருவிலேயே படுத்துருப்பாங்க காவியை கட்டிக்கிட்டு. சில பேர் வந்து ஈவினிங் நைட்டு ஆச்சுனாக்கா பேண்ட் போட்டுட்டு வீட்டுக்கு போவாங்கன்னு கேள்வி. வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. காலையில் வந்துடுவாங்க, பேண்ட் ஷர்ட்லாம் கட்டி போட்டுட்டு காவியை கட்டி நாங்கள் உட்காந்துருவாங்க. சாப்பாடு கிடைக்கும். அந்த பரிக்கிரமா கிரிவலம் போகிறவங்க அவங்க ஏதாவது கொடுப்பாங்க, பணம் காசு அது இதுன்னு. நைட் ஆகிடுச்சுன்னா எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு அடுத்த நாள் டியூட்டிக்கு சின்சியராக வந்து உட்காந்துருப்பான். கடமையை முடிக்காமல் ஆன்மீகம் வராது. கடமை மூலம் ஆன்மீகத்தை செய்யணும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். ராமகிருஷ்ணன் சொல்கிறார், கடமையை முடிச்சிட்டா தான் ஆன்மீக வளர்ச்சியே உருவாகும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால தான் அவனை கடுமையாக திட்டினேன். அப்புறம் சொல்கிறார், நீயே சொல், அவனுடைய குழந்தை குட்டிகளை ஊராரா சோறு போட்டு வளர்ப்பார்கள், வெட்கம் கெட்டவன் பா. எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறார் பாரு. பெற்றது இவன், வளர்க்குறது யாரோ. எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை. இப்போ கூட சமுதாயத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து கல்யாணம் பண்ணுற இது வரதட்சணை எல்லாம் கேட்க இப்போ இருக்கா என்னமோ தெரியாது. பழைய காலத்தில் நான் சின்ன வயசில் இதெல்லாம் வந்து பார்த்தது. பொண்ணையும் கொடுத்துட்டு பொண்ணு ரெண்டையுமே கொடுத்து கல்யாணம் பண்ணி, இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமை இல்லை? ஆண்மை இல்லாத நபர்கள் செய்கிற மாதிரி இருக்குது. அதுதான் சொல்கிறார், வெட்கம் கெட்டவன், அவனுடைய குழந்தைகளை வேறு யாரோ கவனித்துக் கொள்கிறார்கள், அவர்களை மாமனார் வீட்டில் விட்டு வைத்திருக்கிறான். அந்த அளவுக்கு கூட பலம் இல்லாதவன் அவன் ஆன்மீகத்துக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கான். அதனால தான் சொல்கிறேன், கட்டோபனிஷத் சொல்லும், ந அயம் ஆத்மா பலஹீனேன லப்யா. இந்த ஆத்மாவானது பலஹீனர்களால் அடையப்பட முடியாதது. ஃபிசிக்கல் வீக்னஸ், மென்டல் வீக்னஸ் எது இருந்தாலும் சரி, கடவுள் தரிசனம் கிடைக்காது அப்படின்னு உபனிஷத் சொல்லியிருக்கு. அந்த கருத்தை மனசில் வச்சுட்டு ராமகிருஷ்ணன் சொல்கிறார், வேறு யாரும் வந்து வளர்க்குறாங்க, இவன் வெக்கம் இல்லாமல் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கான். குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு? எப்போவுமே நான் போன கிளாஸில் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், குழந்தை குட்டிகளை பெற்றுட்டாக்கா அவங்கள நல்ல விதமாக வளர்க்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. அப்படி செய்யலைனாக்கா அது பாவம், செஞ்சாக்கா புண்ணியம் கிடையாது, செய்யலைனாக்கா பாவம் வரும். கரணே விசேஷகா அகரணே பிரத்யவாயகா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. செஞ்சால் நல்லது, செய்யலைனாக்கா பாவம். இதெல்லாம் வந்து கடமை, டியூட்டி, பவுண்ட் டியூட்டிஸ் செய்யணும். அதை தான் இவர் சொல்கிறார். மாமனார் வீட்டில் விட்டு வைத்திருக்கிறான். ராமகிருஷ்ணரை வந்து இவ்வளவு பரமஹம்சராக இருந்தாலும் சாரதா தேவிக்கு வளையெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறார். தனக்கு வந்து பணத்தை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு, அந்த காலத்தில் தங்கம்லாம் ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ₹1 ₹2 இருந்திருக்கும். இப்போல்லாம் நினச்சி பார்த்தா இல்லை ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லை, நிறைய அப்போயே வாங்கி வச்சுருக்கலாம் அப்படின்னு. அப்போ பணமே கிடைக்காது. அவர் பரமஹம்சர், உடல் நினைவே இல்லாதவர், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லிட்டு வளையெல்லாம் பண்ணி வச்சு கொடுத்துருந்தார். அது இன்னும் கூட மியூசியத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், மேல் மடத்தில். அவர் தன்னுடைய கடமையை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார்.
இவன் என்னடானாக்கா உலக ஆசை குழந்தையெல்லாம் பேத்துட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான். ஒரு ஜோக் ஒன்று படித்தேன். மாமனார் ஒருத்தர் சொல்கிறார், 10 வாரம் ஆயிடுச்சு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த மாப்பிள்ளை, எந்த சினிமா மாமா? சினிமா இல்லை, நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து 10 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் கிளம்பவே இல்லை, நல்ல சாப்பாடு கிடைக்கிது, சாப்பிட்டுட்டே உட்காந்துருக்கான். அந்த மாதிரி சோம்பேறிகளுக்கு ஆன்மீகம் வராது. ஸோ மாமனார் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கான். அப்புறம் நான் சொன்னேன், முதலில் ஒரு வேலை தேடிக்கொள்ளும்படி சொல்லி கடுமையாக ஏசினேன். அதற்கு பிறகு தான் இந்த இடத்தை விட்டு நகர்ந்தா. வேலை செய்ய வேண்டியது அவசியம். மனசில் எத்தனை நாள் ஆசைகள் ஆசாபாசங்கள் இருக்கோ கடமையிலிருந்து மீறக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டை இங்கே சொல்கிறார். இது ஒரு தனி சாப்டர். அப்புறமா கேட்குறார் மகேந்திரநாத்தை பார்த்து, ஆமாம் உனக்கு திருமணமாகி விட்டதா? மகேந்திரநாத் ஆமாம் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறார். உடனே ராமகிருஷ்ணன் அதிர்ந்து போய், ஹே ராம்லால், இவனுக்கு திருமணமாகி விட்டதாம் அப்படின்னு கத்துறார். ராம்லால் யாருன்னாக்கா அண்ணன் பையன், 2வது அண்ணன் பையன். முதல் அண்ணன் ராம்குமார், 2வது அண்ணன் ராமேஸ்வர், ராமேஸ்வருடைய பையன். ராம்குமாருக்கு ஒரு பையன் இருந்தால் அவன் செத்து போயிட்டான். ராமேஸ்வருக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் லக்ஷ்மி தீதின்னு சொல்லி வருவாள். ராம்லால் ஒன்று, சிவராம் ஒன்று. அந்த ராம்லால் பெரிய பையன். ராம்லால் அங்கே ஹெல்ப் பண்ணுறான், கோயிலில் எல்லா வேலையும் பார்க்குறான். ஸோ ஹே ராம்லால், இவனுக்கு திருமணம் ஆகிவிட்டதான் அப்படின்னு அதிர்ந்து போய். இது எதுக்காக அப்படின்னாக்கா, மகேந்திரநாத் எழுதுகிறார், ஏதோ மாபெரும் அபராதம் செய்துவிட்டவர் போல் மகேந்திரநாத் தலை குனிந்து வாய்மூடி மௌனமாக உட்கார்ந்திருந்தார். திருமணம் செய்து கொள்வது அவ்வளோ பெரிய குற்றமா என்ன என்று தனக்குள் நினைத்து கொண்டார். நமக்கு அந்த மாதிரி கொஸ்டின் வரலாம். ராமகிருஷ்ணன் ஏன் மகேந்திரநாத்தை பார்த்து கேட்டார் அப்படின்னாக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்ல வரல. ராமகிருஷ்ணனுக்கு ஒரு காட்சி கிடைக்குது, அதில் மகேந்திரநாத் ஃபேஸை பார்க்குறார். இவனும் உன்னுடைய மிஷனில் வேலை செய்ய போகிறான் அப்படின்னு அம்மா காளி சொல்லியிருக்கா. இப்போ தன்னுடைய வேலையை செய்ய வந்தவன் குடும்பத்தில் மாட்டிக்கிட்டால் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கவலை தான். உலக நன்மைக்காக இவன் பிறந்தவன் மகேந்திரநாத், தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிறதுக்காக இல்லை. யாரோ ஒருத்தர் நம்முடைய கமலாத்மானந்த சாமிகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார். விவேகானந்தர் உலகத்துக்கு நன்மை செஞ்சார் அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்க அம்மா சகோதரர்கள்லாம் ரொம்ப பட்னியில் இருந்தாங்க, அவங்கள விட்டுட்டு போனது தப்பு தானே, அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்றிருக்கணும் இல்லையா, அதுதானே தர்மம் அப்படின்னு ஒரு கேள்வி. ரொம்ப நாள் முன்னாடி அவர் எடிட்டராக இருந்தப்போ. அதுக்கு கமலாத்மானந்த சாமி நல்ல ஒரு பெரிய ஒரு ஆன்சர் எழுதிட்டு கடைசியாக சொல்கிறார், அவரும் கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை குட்டி பேத்துட்டு போயிருந்தா அவரை பற்றி நாம் இன்றைக்கி பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது, இந்த மிஷனும் வந்திருக்காது, நானும் எடிட்டராக இருக்க மாட்டேன், நீங்களும் கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வேடிக்கை முடிச்சிருந்தேன். ஸோ தே கம் வித் அ பர்பஸ். இந்த மகேந்திரநாத்துக்கு ஒரு ஃப்யூச்சர் பர்பஸ் இருக்குது, அது இவருக்கு விஷனில் கிடைக்கிது, பார்க்குறார். அதனால் அந்த பர்பஸுக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர் இல்லை ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால இவர் கேட்குறார், ஐயோ இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நாம் யாருமே எந்த பழக்கத்துக்கும் அடிமை கிடையாது. எப்போ? பிறக்கிறப்போ இல்லையா? அப்புறம் பாருங்கள் ஒவ்வொன்றா ஆரம்பிக்கும் இல்லையா? ஒன்றும் கிடையாது. இந்த செயின் ஸ்மோக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருனாக்கா அவர் எப்படி பொறந்து பிடிச்சிட்டே இருக்காரா? கிடையாது. 1 or 2 he started with, உடனே அவனுக்கு பிடிச்சி போகுது, இல்லை ஏதோ ஒரு ரீசன், அப்புறம் அது இல்லாமல் இருக்க முடியாது, அந்த மாதிரி ஆகிறான். குடிக்கிறவங்க யாருமே குடிச்சிட்டே போகிறதில்லை, பழக்கம் நாமளே ஏற்படுத்திக்கிறோம். we start a habit, in course of time we become a slave of it அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்கிறார். அடிமைகள் மாதிரி இருப்போம். விஸ்கி மட்டும் இல்லை, காஃபி சாப்பிட்றது கூட இல்லை. அது காஃபி சாப்பிட்றது கெடுதலாக நல்லதாக அதை சொல்ல வரல, பட் வி கெட் அடிக்டட். அது இல்லைனாக்கா எழுந்து போகவே முடியாது. பாருங்கள், ஐயோ காலையில் காஃபி சாப்பிடவே இல்லை, 10 மணி ஆகிடுச்சு, இன்னும் தலைவலி போகவே இல்லை அப்படிமா. எந்த அளவுக்கு நாம் அடிமை ஆயிடுறோம் பாருங்கள். இது எதனால் அப்படின்னாக்கா அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் வில் மேக் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட் எகெயின். அதனால தான் இவர் ஐயோ கல்யாணம் ஆகிடுச்சுனாக்கா இவன் மறுபடியும் அந்த இல்லற சுகத்திலே போயிடுவானோ, எங்கே என்னுடைய வேலையை பண்ண மாட்டானோ, இவன் வந்ததே வேறு ஒரு பர்பஸுக்கு அப்படிங்கிற கவலையினால் அந்த கேள்வி கேட்குறார். அப்புறம் மறுபடியும் கேட்டார் ராமகிருஷ்ணர்,
உனக்கு குழந்தை குட்டி இருக்கா? இப்போ மகேந்திரனுக்கு திக்கு திக்குன்னு அடிக்குது. கல்யாணத்துக்கே ஒன்று கத்திட்டார். இப்போ என்ன பண்ண போகிறார்? மாவின் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. பயந்து கொண்டே, ஆம் சுவாமி, எனக்கு குழந்தை இருக்கிறது என்று சொன்னார். இதை கேட்டதும் குருதேவர் ஏதோ கேட்க விரும்பாததை கேட்டது போல, ஐயோ, இவனுக்கு குழந்தை இருக்கிறதாமே என்று திகைப்புடன் கூறினார். ஏன்னா குழந்தையெல்லாம் இருந்தாக்கா பப்ளிக் சர்வீஸுக்கு வர முடியாது. விவேகானந்தர் இந்த சங்கத்தை ஏன் ஆரம்பித்தார்னாக்கா, சன்னியாசிகள் இருந்து முழு வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கணும். இப்போ வீட்டிலேருந்து நிறைய பேர் வாலண்டியர்ஸ் இங்கே வரீங்க, வந்து அந்தந்த நேரத்துக்கு வேலை செஞ்சுட்டு மறுபடியும் எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு போயிடுறீங்க. ஏன்னா அங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் சில அலாட்டட் டியூட்டிஸ் இருக்குது. அதுவும் குழந்தை பிறந்துடுச்சுனாக்கா இட் இஸ் ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது, கல்யாணம் ஆகிடுச்சு, மனைவியை பார்த்துக்கலனாக்கா குடும்பத்தில் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? குழந்தைய பார்த்துக்கலனாக்கா தட் சைல்ட் மே பிகம் a disturbance to the சொசைட்டி. அவனை சரியாக வளர்க்கலைனாக்கா. இப்போ நிறைய வீட்டில் அந்த மாதிரி தான் நடக்குது. ஒரு 3 வருஷம் முன்னாடி பேப்பரில் படித்தேன், 17 வயசு பையன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடித்து அதுக்கு அடிமையானவன் அப்பா கிடையாது, அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறான். அம்மா வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான், பணம் கொடு பணம் கொடுன்னு. இவ்வளோ என்ன பெற்று தொலைச்சாச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அப்பப்போ பணத்தை கொடுப்பான். கடைசியாக ஒரு நாள் வந்து அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு, போடா இனிமேல் பணம் கிடையாது, நீயே உழைச்சி சம்பாதி அப்படி சொல்லி விட்டான். படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு இரும்பு ராடு கொண்டு வந்து அந்த அம்மா தலையில் ஒரே போடு போட்டு அந்த அம்மா சேர்த்து போயிட்டான்னு நியூஸ் பேப்பரில் படிச்சு. குழந்தைய சரியாக வளர்க்கலைனாக்கா சொசைட்டிக்கு வந்து நாம் வந்து ஒரு பெரிய பாரத்தை கொடுக்குறோம். அதனால தான் குழந்தை இருக்குனாக்கா இட் இஸ் அன் ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி, டிஃபிகல்ட் டு டூ சோஷியல் சர்வீஸ். மகேந்திரநாத் வந்து சும்மா குழந்தை குட்டி பேத்துட்டு அப்படியே சாகிறதுக்காக இல்லை. ஹி ஹாஸ் காட் சம் கிரேட் மிஷன், அதுக்காக இந்த கேள்வி வருது. இன்னொரு இது என்னன்னாக்கா, வேடிக்கை கூட சொல்லுவாங்க, குழந்தை குட்டி இருந்ததுனாக்கா மனசை வந்து அவங்ககிட்டேருந்து வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இல்லையா? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். நான் மேல்மடத்தில் இருந்தப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தது. அவங்க இண்டியன்ஸ் தான், அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. சகுந்தலா அப்படின்னு அந்த அம்மா பேர், ரொம்ப தங்கமான அம்மா. நான் ஒரு நாள் ஆஃபீஸுக்கு போகிறேன், எங்கள் குவார்ட்டர்ஸ்லேருந்து இறங்கி. அந்த அம்மா இப்படி வராங்க எதிர்த்தாப்பில். வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு நான் கேட்டேன். அந்த அம்மாவுடைய பொண்ணு பேர் வந்து ரிதா. ஐ டோன்ட் நோ சாமிஜி, ரிதா இஸ் கோயிங், ஐ எம் ஃபாலோயிங் அப்படி சொன்னாங்க. வெரி குட். அப்புறம் நான் கேட்டேன், கேள்வியை மாற்றிங்க, வேர் இஸ் ரிதா கோயிங்? அவளுடைய பொண்ணு பேர் மோனிகா. மோனிகா இஸ் கோயிங், ஷீ இஸ் ஃபாலோயிங். சிரிச்சுட்டு போனேன். அந்த அம்மா சிரிச்சுட்டு, திஸ் மேபி ஜோக் ஃபார் யூ சாமிஜி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அந்த அம்மா. இது எதுக்காகனாக்கா, வி கெட், யாரையும் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஃபேக்டை சொல்கிறேன், வி கெட் ஸோ மச் அட்டாச் டு அவர் சில்ட்ரன். அப்போது வெளியில் வந்து சர்வீஸ் பண்ணுறது கஷ்டமாயிடும். ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள் தான் தே கம் அவுட். அன்றைக்கி கூட ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னுடைய பேத்தி எம்பிபிஎஸ் படிக்கிறா பங்களாதேஷில். இந்தியாவில் இல்லாத படிப்பு பங்களாதேஷ். இப்போ அங்கே ஒரே கலவரமாக இருக்குது சாமிஜி, அவளுக்காக நீங்கள் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, நீங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வந்து அப்புறம் நாங்கள் உட்காந்து பிரார்த்தனை பண்ணணுமா அப்படின்னு சொன்னேன். இல்லை, யாரும் கேட்டு பங்களாதேஷ் என்ன கேட்டிங்களா பங்களாதேஷ் அனுப்புறதுக்கு முன்னாடி? சரி, இதெல்லாம் அதுவும் பேத்தி. அப்புறம் நான் சொன்னேன், அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, இங்கே குருமாராஜிட்ட போய் சொல்லுங்க, உங்களை பற்றி பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அதுக்காக சில பேர் சொல்லுவாங்க, அந்த கடைசி பையனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டா என் கடமை எல்லாம் முடிஞ்சு வச்சு வந்துடுவேன் அப்படின்னு. அது முடிக்கிறதுக்குள்ளே இன்னும் 2 கடமை வந்து நிற்கும், போயிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ எண்ட் டு அவர் டியூட்டிஸ். ஸோ டைமை வந்து நாம் தான் செலக்ட் பண்ணி நல்ல விஷயத்துக்கு கொடுக்கணும். இங்கே இதுக்கு எதுக்காக இந்த மாதிரி திகைச்சு போய் கேட்குறாரு அப்படின்னாக்கா, குழந்தைகள் இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி வர்றப்போ we cannot give our mind to social activities, service activities. ஆனால் இவன் வந்திருக்கிறது அதுக்காக தான் அப்படிங்கிறது ராமகிருஷ்ணனுக்கு தெரியும். மற்ற யாரையும் பற்றி சொல்லலை. இது ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் கூட ஒருத்தர் கேட்பார், ஒரு டிவோட்டி, அப்போ கல்யாணம் பண்ணுறது தப்பா சாமி அப்படின்னு. ராமகிருஷ்ணன் சொல்வார், எல்லாருக்காக நான் சொல்லலை, சில பேருக்காக மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்வார். ஸோ அந்த காரணத்துக்காக இங்கே வந்து சொல்கிறார்.
அதை கேட்டுட்டு நிலை குலைந்து போனார். அவருடைய அகங்காரம் தூள் தூளாக தொடங்கியது. அகங்காரம்னாக்க ஃபால்ஸ் ப்ரை. நான் ரொம்ப படித்தவன், எனக்கெல்லாம் தெரியும், நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நினைக்கிறது அகங்காரம். அது கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்தது. சில வினாடிகளுக்கு பிறகு குருதேவர் மாவை அருள்கனியை பார்த்து அன்புடன் கோரினார். ஏன் அருள்கனி அப்படின்னாக்க, இவன் நம்ம வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கான். நாம் அவனை அன்பாக ட்ரீட் பண்ணல அப்படின்னாக்கா மறுபடியும் அவன் வருத்தப்படுவான், வேலை தடைப்படலாம். அதுக்காக அருள்கனியை. அப்போ என்ன சொன்னார்? இதோ பார், உன்னிடம் சில நல்ல அறிகுறிகள் தென்படுகின்றன. நெற்றி, கண்கள் முதலியவற்றை பார்த்து என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி சொல்கிறேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க. நம்ம சண்டே கிளாஸுக்கெல்லாம் இந்த குழந்தைகள்லாம் வரும். சில குழந்தைகள் முகத்தை பார்த்தாலே அவ்வளோ தெளிவாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். நமஸ்தே சாமிஜி அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப அழகாக இருக்கும். உள்ள அந்த மாதிரி இருக்குது. சிலது பார்த்தா நம்மளை பார்த்தாலே திரும்பிட்டு போகும், அதுவும் இருக்குது. அந்த சின்ன வயசுலே உள்ள அந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் இருக்கும். நல்ல சம்ஸ்காரங்களை நாம் அதிகமாக்க முகம் பொலிவாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கிறப்ப நம்ம முகமே எப்படி இருக்குது? நம்ம ஒரு பெரியவர் சொல்லுவார், சிரித்துப்பார் உன் முகம் உனக்கு பிடிக்கும், பிறரை சிரிக்க வைத்துப்பார் உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவார். அந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுத்தா நமக்கும் சந்தோஷம் வரும். இவருடைய இது சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கண்ணெல்லாம் பார்த்தாக்க, அந்த திங்கர்ஸ் கண்ணெல்லாம் பார்த்தாக்க அவங்க எங்கேயோ பார்த்துருப்பாங்க. ரமண மகர்ஷி கண்ணெல்லாம் நீங்கள் பாருங்கள், படத்தில் எங்கேயோ பார்த்துட்ருப்பார், ஆனால் எதையுமே பார்க்காம இருப்பார். உள்ளுக்குள்ளே ஜோதியை பார்க்குறார். ராமகிருஷ்ணனுடைய கண்ணை பாருங்கள், எங்கேயோ இருக்கும், நம்மளை பார்க்குற மாதிரி தான் தோணுமே தவிர அவர் எதையோ பார்த்துட்ருப்பார். இதெல்லாம் லட்சணங்கள். சில பேர் காதை பார்த்தா சாது குவாலிட்டி அப்படிம்பாங்க. சில பேர் நெத்தி பார்த்தா பெருசாக இருக்கும், விசாலமான நெத்தி இருந்தாக்க வெரி இன்டலெக்சுவல் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பலவிதமான லட்சணங்கள் இருக்கும். இவரை பார்த்து அந்த மாதிரி சொல்கிறார். நல்ல அறிகுறி தென்படுது, நெற்றி, கண் இதெல்லாம் பார்த்து என்னால் புரிந்து கொள்ளப்படுகிறது. அது இருக்கட்டும், உன் மனைவி எப்படிப்பட்டவள்? வித்யாசக்தியா அவித்யாசக்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னார், அதை கேட்டு ராமகிருஷ்ணன் என்ன சொன்னார் அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.